ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 289 பார்க்க போறோம். எடுத்ததும் சோரோ பஸ் அவுட் நியூ டெக்னிக் தி வாட்ஸ் நேம் இஸ் சர்ச் கிங்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பிராங்கி ஃபூக்ரோவை காலி பண்ணிருப்பான் இல்லையா? சாப்பர் டைம் கிடைக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பிராங்கி கூப்பிட்டு சி பிரிசம் ஸ்டோன் ஹேண்ட் கப்ஸ் இருக்கு இல்லையா, அதால ஜோரோ அண்ட் சர்ச் கிங்கோட கை கட்டப்பட்டிருக்குன்பா. ஃபூக்ரோ அந்த பக்கம் லைட்டா அசைற போல இருக்கும். சாப்பர் சாவி விஷயத்த சொல்லிருப்பான் பிராங்கி கிட்ட. பிராங்கி இப்ப 2ஆம் நம்பர் சாவி வேணுமா, இடியட் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்களேன்பா. ஃபூக்ரோ அந்த பக்கம் தரையை குத்திட்டு எந்திரிச்சிருப்பான். இங்க பாரு, என்ன நீ ரொம்ப கடுப்பேத்திட்டு கோவப்படுவான். சாப்பர் என்ன அவன் திரும்ப எந்திரிச்சிட்டான். அவன் டஃபா இருப்பானோன்பா. பிராங்கி இங்கே இருந்து யாரு டஃப்னு பாருன்ட்டு டெஸ்ட்ராய் கேனன் பண்ணுவான். சாப்பர் அதை பார்த்து வியந்திருப்பான். பிராங்கி இந்த அட்டாக்ஸ் நான் பண்ணவே விரும்ப மாட்டேன், ஏன்னா இதை என் போன்ஸை டிஸ்லோகேட் பண்ணுன்பா. சாப்பர் அப்ப செய்யாம இருக்க வேண்டியதானு பதறுவான். ஃபூக்ரோடே நான் CP9ல 6 பவர்ஸ் மாஸ்டர் பண்ணுவேன், இந்த கேனன் பால்ஸ்ல என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு அட்டாக் பண்ண வருவான். பிராங்கி நீ எவ்வளவு வேகமா ஓடினாலும் தப்பிக்கவே பார்த்தாலும் உன்னால பிராங்கி டெஸ்ட்ராயர் கேனன்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்பா, ஏன்னா அது ட்ராக் பண்ற கேனன் பால்ஸ்ன்பா. சாப்பர் ஷாக் ஆகி மனசுக்குள்ள இந்த கேனன் பால்ஸ் சேஸ் பண்ணுமா, இதனை எனிமே சென்ஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரியான்னு நினைப்பான். அதை விஷுவலா இமேஜின் பண்ணி பார்த்துட்டு எப்படியாப்பட்டவனா நான் கேள்விதான் பட்டிருக்கேன், நேர்ல பார்த்தது இல்லைன்பா. ஃபூக்ரோ ஒன்ஸ் அட்டாக் நடக்கும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருப்பான். அது அவனை டார்கெட் பண்ணி அடிக்காம இருக்கும். சாப்பர் இதுக்கே வெறுத்திருப்பான். பிராங்கி அடே இருடான்ட்டு சேஸ் பண்ணிட்டு சுட ஆரம்பிச்சிருப்பான். சாப்பர் அப்போ நீயா தான் சேஸ் பண்ணி போய் சுடுவியாடான்பா. ஃபூக்ரோ இந்த பைத்தியக்கானுக்குலாம் பயந்து ஓடுற மாதிரி கேட்டு டக்குன்னு மறைஞ்சிருப்பான். பிராங்கி நார்மல் ஆயிட்டு அடே ஒளிஞ்சுக்காம வெளியே வாடான்னு கத்துவான். ஃபூக்ரோ கண்டிப்பா அவனால எனக்கு கண்டே பிடிக்க முடியாது, ஷேவ் அபிலிட்டி மூலமா நான் லைட்னிங் ஸ்பீட்ல போவேன். அதே போல எனக்கு மறைஞ்சிருக்க திறனும் ஜாஸ்தி, அதுவும் சைலண்டா ஒரு அவுல் அதோட விரைய வேட்டையாடுற போல காத்திருப்பேன். ஒரு பெர்ஃபெக்ட் அசாசினேஷனா என்னன்னு காட்டுறன்பா. பிராங்கி ஆல்ரெடி அவுல் போல தாக்க போறானாங்கிறத கெஸ் பண்ணிருப்பான். ஃபூக்ரோ நான் உன்னை கொல்லும் போதுதான் உன்னை கொல்லுவன்னே தெரியும்பா. சாப்பர் அசால்ட்டா ஃபூக்ரோவை வயிற்றுல குத்திட்டு அடே நீ தேடுறாள் இங்க இருக்கான்பா. பிராங்கி இங்கதான் திரும்ப ஆப்கான்ல நினையாடான்பா. ஃபூக்ரோ இதுல கடுப்பாயிருப்பான். CP9 இந்த அளவுக்கு யாருமே இழிவுபடுத்தினது கிடையாதுன்ட்டு ஷேவ் அண்ட் அயன் யூஸ் பண்ணுவான். சாப்பர் கார்ட்ல நிப்பான், தான் மேல பட்டுருவானோன்னு பார்த்தா அவன் டைரக்டா பிராங்கி மேல போய் ஹிட் வச்சிருப்பான். பிராங்கி அண்ட் ஃபூக்ரோ அப்படியே கடல்ல விழுகிறதா இருக்கும். சாப்பர் ஜாக்கிரதைன்ட்டு இங்க வந்து பாக்குறக்குள்ள 2 பேரும் கடலுக்குள்ள விழுந்திருப்பாங்க. சாப்பர்னால கடல் விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அண்ட் இந்த அளவு ஓடுற ஓட்டத்துல பேசின்ல போய் மாட்டிக்காம இருந்தா சரின்னு நினைப்பான். ஃபூக்ரோ தண்ணிக்குள்ள இருக்க வேணா, என்னோட மூன் வாக் மூலமா தனியா இருந்தாலும் சரியில்ல எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி நான் அசால்ட்டா தப்பிச்சு போயிருவேன், நீ காலிடான்பா. பிராங்கினால மூச்சு விட முடியாம எப்படியாவது அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு தான் நினைப்பான். ஃபூக்ரோ டக்குன்னு செத்து தொலை சீக்கிரம் மூழ்குன்பான். சாப்பர் இதெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது குமடோரி ஃப்ரிட்ஜை உடச்சுக்கிட்டு வெளியே வந்திருப்பான். சாப்பர் அவன் தான் வந்துட்டானான்ட்டு பார்க்கும் போது குமடோரி நான் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டான்ட்டு வந்து நிப்பான். சாப்பர் என்னடா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு இவ்வளவு குண்டா வந்து நிக்கிறேன்பா. இதுக்கப்புறம் பிராங்கி வாட்டர் ஃபாலோட எட்ஜ் கிட்ட போறதை காட்டுவாங்க. நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சாக விரும்பலைன்ட்டு பயங்கரமா கத்துவான். இதுக்கப்புறம் ஐயோ நான் அந்த பேசின்குள்ள விழுக போறேன்ட்டு பிராங்கி பட்டர்ஃபிளைன்ட்டு அப்படியே நீச்சல் அடிச்சு போலான்லாம் பாப்பான். முடிஞ்ச அளவுக்கு வேகமா தப்பிச்சு கரைக்கு போயிடலான்னு பாப்பான். ஏர்ல மூன் வாக் பண்ணிட்டு அவ்வளோ ஈஸியால உன்னை தப்பிக்க விட மாட்டேன்டான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். கரெக்டா பிராங்கி முன்னால போகவும் ஃபூக்ரோ தரைக்கு அவனுக்கு முன்னால வந்துட்டு சாலிட் பீஸ்ட் பஞ்ச் வச்சிருப்பான். பிராங்கி தண்ணிக்குள்ள திரும்ப போயிருந்தாலும் ஃபூக்ரோ மேல செம கடுப்புல இருப்பான். ஃபூக்ரோ திரும்ப மூன் வாக் பண்ணுவான். பிராங்கி கடல்ல இருந்து டக்குன்னு வெளியே வந்து வெப்பன்ஸ் லிஃப்ட் பண்ணிருப்பான். ஃபூக்ரோ பேப்பர் ஆட் பண்ணி தப்பிச்சிருப்பான். பிராங்கி திரும்ப அட்டாக் பண்ணவும் ஃபூக்ரோ ஸ்லைம் பண்ணி தப்பிச்சிருப்பான். இந்த இடத்துல நக்கலா சிரிப்பான். பிராங்கி என்ன இளவிடாதுன்பா. திரும்ப தண்ணிக்குள்ளேயே அவன் உழுகவும் ஃபூக்ரோ அவ்வளவுதான் உன் கதை காலின்பா. பிராங்கி எப்படியாவது சீக்கிரம் தரைக்கு போயாகணும்ட்டு 1.0 கோலா கேனன் கூப்பிட்டே பூ பண்ணுவான். ஃபூக்ரோ பிராங்கி பறந்து வரதை பார்த்துட்டு இன்னும் நீ எதுவும் கத்துக்கல போலயே, 6 பவர்ஸ் மாஸ்டர் பண்ண CP9க்கு எதிரால உன் ஸ்ட்ரென்த்ல ஒண்ணுமே கிடையாதுன்பா. பிராங்கி ஸ்ட்ராங் ஹேமர் பண்ணுவான். ஃபூக்ரோ பேப்பர் ஆட் பண்ணிருப்பான். டக்குன்னு ஃபூக்ரோ பிராங்கி அடிச்சு பறக்க விட்டு அப்படியே ஃபால்ஸ்ல விழுந்து காலி ஆவன்பா. பிராங்கி ஸ்ட்ராங் ரைட் மூலமா ஃபூக்ரோவை பிடிச்சிட்டு நக்கலா சிரிச்சிட்டே வா போலான்பா. ஃபூக்ரோக்குலாம் மனசு இருக்காது, அலறிட்டே உள்ள போவான். இந்த பாயிண்ட்ல பிராங்கி அவனோட கையை நல்லா பக்கத்துல கொண்டு போயிட்டு அப்படியே ஃபூக்ரோவோட இடது காலில் தாவிப்பான். ஃபூக்ரோவும் ஒரு காலில் மூன் வாக் பண்ணி மேல இழுத்துட்டு போவான். இன்னொரு காலில் ஆளை வச்சுட்டு ஒரு காலில் மூன் வாக் பண்ணா நானும் சேர்ந்து காலிடான்பா. பிராங்கியை பார்த்துட்டு 2 பேரும் விழுந்துருவான்பா. பிராங்கி அப்ப சரி ஒரு விஷயம் பண்ணலாம், ஒன்னு விழுந்தா 2 பேர் சேர்ந்து போய் தண்ணிக்குள்ள விழுகணும், இல்லையா கரைக்கு போ. 2 பேர் கரைக்கு போனதுக்கு அப்புறமா சண்டை வச்சுக்கலாம், நீயும் மேல போய் சேஃப் ஆயிரு, என்னையும் காப்பாத்திருன்பா. இதுக்கப்புறம் ஃபூக்ரோ கரெக்டா தரைக்கிட்ட போறப்பலாம் பிராங்கி அவ்வளவுதான் கிட்ட வந்தாச்சு, இன்னும் நல்லா மேல போன்பா. ஃபூக்ரோ நம்ம தரைக்கு மட்டும் போயிட்டோம், அவ்வளவுதான் உன் ஆட்டமே முடிஞ்சிரும்பா. பிராங்கி
ஃப்ராங்கி அப்படியே நினைக்கிற அதையும் தான் பாத்தரலான்பா. ஃபுக்ரோலாம் ரொம்ப கடுப்பா இருப்பான். நான் என் மனசுக்குள்ள உன் மேல ஒரே ப்ளோ வச்சு மொத்தமா காலி பண்றக்கு ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன்பா. ஃப்ராங்கி அதே தாண்டா நானும் யோசிச்சு வச்சிருக்கேன்பா. இதை கேட்ட ஃபுக்ரோ ஷாக் ஆயிருப்பான். இதுக்கு பிறகு லூஃபி கேட் எல்லாம் உடைச்சிட்டு அப்படியே குட்டியாகி ஓடுறதெல்லாம் சிம்னி வாய் பழந்தபடி பாத்திருப்பாளையா அந்த சீன்ஸை காட்டுவாங்க. லூஃபி குட்டியா இருக்கவன் அப்படியே ரீஷேப் ஆயிட்டு ராபின் ஜஸ்ட் காத்துரு நான் வரேன்னு கத்திருப்பான். லூஃபி அவன் டவர் ஆஃப் லாவுக்கு இந்த பக்கம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ராபின் உன்னை காப்பாத்துவன் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால இந்த தீவுல இருந்து நான் மட்டும் தனியா போறதா இல்ல, கண்டிப்பா உன்னை மீட்டு என் கூட கூட்டிட்டு போயே தீர்வன்ட்டு ராபின் கத்திக்கிட்டே ஓடுவான். இதுக்கப்புறம் ஃபூக்ரோ அவனோட ஒரு காலால மூன் வாக் பண்ணி பிராங்கியையும் அப்படியே தரைக்கு கூட்டிட்டு வருவான். இதுக்கப்புறம் ஜோரோ அண்ட் உசாப் ரொம்ப மூச்சு வாங்க ஓடுறத காட்டுவாங்க. ஜோரோ இந்த 2ஆம் நம்பர் கீ எங்க தான் போச்சாமான்பா. உசாப் நாளையில சுத்தமா முடியாது. அடே ஜோரோ இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்ட்டு மூச்சு வாங்கிட்டே சொல்லுவான். காக்கு டெம்பஸ்ட் கிக் பண்ணிருப்பான். ஜோரோ அதை சென்ஸ் பண்ணிருப்பான். ஜோரோ அண்ட் உசாப் ஜஸ்ட் மிஸ்ல தான் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிப்பாங்க. உசாப்லாம் பயந்துருப்பான். இந்த பாயிண்ட்ல ஜாப்ரா தான் ரொம்ப பிஸ்ட் ஆஃப் ஆன போல இருக்கும். காக்கு மேல ஃபிங்கர் பிஸ்டல் ட்ரை பண்ணிருப்பான். காக்கு இதே எதுக்குடா இப்படி பண்றேன்பா. ஜாப்ரா நீ அவங்க 2 பேர்த்தையும் டெம்பஸ்ட் கிக்கால தாக்குறான்னு சொல்லிட்டு என்னதானே தாக்க பார்த்தேன்னு கேட்பான். காக்குனா இத்தனை வருஷ காலத்துல என் மேல வச்ச ஃபால்ஸ் அக்யூசியேஷன்லயே இதுதான் ரொம்ப மோசமானதுன்பா. அண்ட் இந்த விஷயம் இது வரைக்கும் வந்துருச்சுன்னா அவங்களோட சண்டை போடுறதுக்கும் நான் தயார் தான்ருவான். ஜாப்ரா அந்த விஷயத்துல நான் தடா சொல்லணும் ஹெர்பி வரும்பா. ஜோரோ வந்து உசாப் ஒரு கட்டத்துல ஓடுறத ஸ்டாப் பண்ணிருப்பானுங்க. இவனுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறத திரும்பி பாப்பானுங்க. காக்கு எனக்குமே கறி சாப்பிடறலாம் பிடிக்கும் தாண்டான்பா. ஜாப்ரா ஜிராப்ஸ்ல வெறும் இலத்தல மட்டும் தாண்டா சாப்பிடுன்பா. காக்கு இந்த சண்டை ஹோல்லே வச்சிரு, முதல்ல போய் நான் என்னோட இறைகளை வேட்டையாடிட்டு வரேன், அதுக்கப்புறம் இந்த சண்டையை வச்சுக்கலான்பா. ஜாப்ரா இதுல எனக்கு அப்ஜெக்ஷன் தான் இருக்கு, ஏன்னா நீ என் இறைய அசால்ட் எடுத்துக்கலாம் நான் விட மாட்டேன்பா. இதே இடத்துல உசாப் வந்துட்டு ஜோரோ நீ ஏன் அன்னைக்கு கேட்டையில உல்ஃப் ஸ்ட்ராங்கா இல்ல ஜிராப் ஸ்ட்ராங்கானு, அது இன்னைக்கு எதுதான்ங்கிறத பாத்திரலாம், உனக்கு இன்னைக்கு இது பாக்கணுமா வேண்டாமான்பா. ஜோரோ அப்படிலாம் இல்லைங்கும் போது உசாப் உனக்கு அவங்க 2 பேத்துக்கு கடையில சண்டை வரத பாக்கணும் தானன்பா. ஜோரோ நான் பாக்கணும்ல சொல்ல கிடையாதுன்பா. உசாப் சைலண்டா இதை எங்கிட்ட விட்டுருன்பா. ஆல்ரெடி காக்கு அண்ட் ஜாப்ரா அதை நோட் பண்ணிருப்பாங்க 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு. உசாப் பைரட் ஹண்டரான ஜோரோ உல்ஃப் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றான். ஸ்ட்ரென்த்ல சூப்பரா இருக்குமாமான்பா. ஜாப்ரா அதை கேட்டு சந்தோஷப்படுவான். உல்ஃப்னா சும்மா வாடான்பா. உசாப் ஆனா ஜிராஃபையும் சும்மா சொல்றக்கலாம் இல்ல, அதுலயும் குறிப்பா ஸ்கை ஸ்லாஷர் பண்ணாம பாரு, அதெல்லாம் வேற லெவல்பா. காக்கு உல்ஃப்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கன்னிங்கா இருக்கும், அதுக்குன்னு அதுக்கு திறமை வாய்ந்ததெல்லாம் கிடையாதுன்பா. இந்த இடத்துல 2 பேருக்கும் பயங்கரமா முட்டிக்கும். உல்ஃப் அட்டே பரதேசி வாட ஒரு கை பாக்கலான்பா. காக்கு என்ன இங்கேயே இதோட செட்டில் பண்ணலாமான்பா. உசாப் அவ்வளவுதான் நான் நினைச்சது நடந்துருச்சுட்டு சைலண்டா எஸ்கேப் ஆகி போயலான்னு பாப்பான். ஜோரோ பயங்கரமா கத்திருப்பான். அடே நீ என்ன பிளான் பண்ணின்னு எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, நேக்கா அவனுக்கு 2 பேத்தையும் சண்டை மூட்டி விட்டு அப்படியே அவனுக்கு சண்டை போட்டுக்கிற கேப்ல நம்ம தப்பிச்சு போயிடலாம் தானே பாத்திருக்கேன்பா. இந்த விஷயங்கள் காக்குவன் ஜாப்ரா 2 பேத்துக்கும் கேட்கற மாதிரி கத்தி சொல்லியிருப்பான். அவனுங்களும் திரும்பி பார்க்கவும் உசாப் அடே அடே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த பண்ண, அசால்ட்டா கத்தி சொல்லி அவனுங்களை நோட்டீஸ் பண்ண வச்சிட்டியாடா, அதுலயும் அவ்வளவு கிளியராவாடா சொல்றதுன்னு கத்துவான். காக்கு நம்மளே ஏமாத்த பாத்துட்டானுங்களேன்பா. ஜாப்ரா நம்மளோட ஃபர்ஸ்ட் யாரா இவனுங்க தான்பா. உசாப் அடே ஜோரோ எவ்வளவு அழகா பிளான் போட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாங்கிறக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பேன், இப்படி அசால்ட்டா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியாடான்பா. ஜோரோ இது ஒன்னும் ஆரம்பத்துல இருந்தே பெஸ்ட் சர்வைவல் பிளான் எல்லாம் கிடையாதுன்பா. உசாப் சர்வைவல் பிளான் நம்பர் 2 எனக்கு வந்திருக்குன்பா. ஜோரோ கிட்ட சைலண்டா இப்பனாவது தயவு செஞ்சு வாய வச்சுட்டு கம்முன்னு இருன்பா. உசாப் சத்தமா என்னதான் நம்ம காம்படிஷன் வச்சு பார்த்தாலும் எது பார்க்க நல்லா இருக்கான்னு கூலா இருக்கணும் பார்க்கணும்ல, அந்த விதத்துல இங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்கள யாரு கூலு யாரு பார்க்க அழகா இருக்காங்கன்பா. காக்கும் அதுவும் வாஸ்தவம் தானே, உல்ஃபை விட ஜிராஃப் பார்க்க அழகா இருக்கும்லன்பா. ஜாப்ரா உல்ஃப் தான் பார்க்க செம்ம கூலாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும்பா. காக்கு அடே ஜூல வந்து பாக்குறவங்க கூட ஜிராஃப்ஸை தாண்டா அதிகமா பார்ப்பாங்க உல்ஃபை விட, அதனால அதுதான் பார்க்க கூலா இருக்கும்பா. ஜாப்ரா திரும்ப பூனையும் நாயும் போல அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டமான்பா. காக்கு என்ன பூனைன்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காத, நான் ஜிராஃப்ன்பா. உசாப் இது ஒர்க் அவுட் ஆன போல இருக்கு, வா தப்பிச்சு போலான்பா. ஜோரோ கிட்ட ஜோரோ அசையாம நிப்பான். இந்த ட்ரிக்ல ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காதுன்ட்டு. உசாப் உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்பான். ஜோரோ சோச் கிங் நீ என்னோட ராக் பேப்பர் சிசர் விளையாட போற, ஆக்சுவலா இந்த ஹேண்ட் கப்ஸ் தானே நம்ம கையில மாட்டிக்காது பிரச்சனை, அதனால அதை எடுக்க பாக்கலான்பா. உசாப் அதெல்லாம் சரிதான், அதுக்கும் ராக் பேப்பர் சிசருக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்பான். ஜோரோ யார் தோத்து போறாங்களோ அவங்க கையை வெட்டிட வேண்டியதான்பா. உசாப்லாம் பதறி இருப்பான். ஏன்டா உனக்கு வர ஐடியா பூரா மோசமா தான் வருமாடான்பா. ஜோரோ முதல்ல நான் பிளான சொல்ற ஃபுல்லா கேளுன்ட்டு ஃபர்ஸ்ட் கையை வெட்டிக்கிறவங்க நேரா சாப்பர் கிட்ட போலாம், அவன் மெடிக்கல் எக்ஸ்பர்டைஸ் தானே, அவன் கண்டிப்பா திரும்ப ரிஸ்ட ஒட்டி விட்டுருவான், நம்மளும் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடலான்பா. உசாப் நம்ம ஒன்னும் பொம்மை கிடையாதுடா உடச்சா ஒட்டுறக்குன்ட்டு இழுத்துட்டு போக பாப்பான். ஜோரோ எனக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்குன்பா. உசாப் இன்னொரு ஸ்கேரி ஐடியாவை வேணான்பா. காக்கு அந்த பக்கம் எனக்கு ஆர்கியூ பண்ணி கடுப்பா இருக்குன்பா. ஜாப்ரா இந்த ஃபைட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க யாரையா எடுத்துக்கிட்டோன்பா. இந்த இடத்துல 2 பேர்த்தோட பார்வையும் திரும்பும். பார்த்தா ஜோரோ 3 கத்தியோட நிப்பான். அதுலயும் சார்ஜ் கிங்கவே ஒரு கத்தியா மாத்தி குறை வச்சிருப்பான். இங்க பாரு இப்ப நீ ஒரு ஜுவாட் சார்ஜ் கிங், நீ தான் இப்ப என்ன ஜெயிக்க வைக்கணும்பா. உசாப் இப்பவே எனக்கு ஒரு லாயர் வேணும், இவனை சும்மா விடக்கூடாதுன்பா. பிராங்கி அந்த பக்கம் மூன் வாக்ல போற ஃபுக்ரோ கிட்ட இன்னும் எவ்வளவு நேரடா அப்படி தலையை தட்டிட்டு போவ, சீக்கிரம் கரைக்கு கொண்டு போ, உன்னை அடிச்சு ஒரே அடியில பொழக்கறான்பா. ஃபுக்ரோ நீ பேசறலாம் கிட்ட எரிச்சல் தான் வருது, வாய முடிக்கன்ட்டு டக்குனு உன்னை இப்பவே மொத்தமா முடிச்சு விட்றன்ட்டு சூப்பர் கார்ட் வீல் அயன் பால் பண்ணுவான். ஃபுக்ரோ டவரோட கான் இருக்கு இல்லையா, அதுல மொமெண்டம் யூஸ் பண்ணி பிராங்கி அடிச்சு பொழந்தரலான்னு பாப்பான். பிராங்கி இது மட்டும் நடந்தா நான் பீஸ் பீஸா தெரிச்சிருவேன்ட்டு பிராங்கி சென்டார் பண்ணுவான். பிராங்கி இந்த பொசிஷன்ல உன் கையை கால பிடிச்சிட்டாலே போதும்லன்பா. ஃபுக்ரோ இதெல்லாம் என்ன தடுக்காது, எப்படி இருந்தாலும் போய் ஸ்மாஷ் ஆகிறது உறுதின்பா. பிராங்கி அதுக்கெல்லாம் முன்னாலன்ட்டு 70mm 0.2 கோலா கேனன் a bit of group event பண்ணுவான். இதனால மொமெண்டம் அப்படியே கம்மியா இருக்கும். ரொட்டேஷன் வேற ஸ்டாப் ஆயிடுச்சுட்டு கடுப்பாயிருப்பான் ஃபுக்ரோ. பிராங்கி தரைக்கு போறோம் அவ்வளவுதான் உன் கதை முடிய போகுதுன்ட்டு 70
140mm 1.5 மேக்ஸ் கோலா பவர். கூப்டே வென்ட்னு சொல்லும் போது ஃபுக்குரோ அடே என்னடா செய்யறேன்ட்டு பஞ்சஸ் வச்சுக்கிட்டே இருப்பான். பிராங்கி கிவ் அப் பண்றா சீக்கிரம்ட்டு கூப்டே வென்ட் பண்ணிருப்பான். பிராங்கி வானத்திலேயே இருந்துட்டு சூப்பர்னு கத்துவான். பார்த்தா ஃபுக்குரோ தரையோட தரையா நஞ்சு போய் கிடப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஜோரோ அவன் தரப்புக்கு ஐடியா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பயமுறுத்தரமாயே பேசிட்டு இருந்தான் இல்லையா. சோச்கிங்க்கு பதிலா ஆடியன்ஸா நீங்க யாராவது அவன் கூட இருந்தா ஜோரோ சொல்ற ஐடியாக்களை ஒத்துப்பீங்களாங்கிறத சொல்லுங்க. அண்ட் கடைசியா அன்கண்ட்ரோலபிள் சாப்பர்ஸ் ஃபர்பிடன் ரம்பிள்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.